உள்ளங்களுக்கு வணக்கம். இங்கே நம்ம சரவணன் வேலைக்கு அங்கங்கே போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கறனால ரொம்ப டயர்டாகிறாங்க. அப்படியே ஒரு குளத்தங்கரையில் உட்கார்றாரு. எப்படி இருந்த குடும்பம் எல்லாரும் கலகலன்னு ஒன்றா இருந்தது, யார் கண்ணு பட்டு போச்சோ இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற. என்னப்பா சரவணா, என்னப்பா இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றுமில்லைங்கண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி ஒவ்வொரு வீட்லேயா போயிட்டு வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன யாரை பார்த்து என் பொண்டாட்டிங்கிறீங்க? அவள் பண்ணதெல்லாம் தெரியுமில்ல, அப்புறம் என்ன என் பொண்டாட்டிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு உன் பொண்டாட்டி தானே, அவள் கழுத்தில் நீ கட்டின தாலி இருக்குல்ல, கோர்ட்டு இன்னும் கேஸ் நடக்குதுல்லப்பா. ஐயோ அண்ணே பேசாமல் போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வண்டி எடுத்துகிட்டு சே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கிளம்பி வராங்க. அப்புறம் தலை வலிக்குதுன்னு டீ குடிக்க இறங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. டீ கடையிலோட உன் பொண்டாட்டி வேலைக்கு கேட்குதுப்பா. ஐயோ அதுவும் இல்லாமல் காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்குது. ஆத்தாலும் மகளும் காசு நீ ஏற்கனவே 1000 கடை வாங்கி வச்சிருக்காளுங்க, என்ன மனுஷ ஜென்மமா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேச சரவணனுக்கு மறுபடியும் கோவம் வருது. அடுத்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் தண்ணி லாரிக்கிட்ட. அப்போ பார்த்து என்னப்பா சரவணா நில்லு அப்படிங்கிறாங்க. ஐயோ இதைத்தானே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு வேகமாக போகிறாங்க. நில்லுப்பா, என்னப்பா நீ பாட்டு போயிட்டுருக்க? எல்லாம் உன் பொண்டாட்டி பற்றி தான் பேசணும். இப்போ என்ன என் பொண்டாட்டி எல்லார்ட்டையும் வேலை இருக்கான்னு கேட்டா, காசு இருக்கான்னு கேட்டா அதானே சொல்ல போகிறீங்க? என்னப்பா சொல்லி வச்சுட்டு பேசுகிறேன், அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ உன் பொண்டாட்டி நீ தான் இங்கே பாருங்க அப்படின்னு செம்மக்கும் வருது. நான் காசு கேட்டு வேலை கேட்டு அனுப்புவேனா? இல்லை நீ சொல்கிறத பார்த்தா நீங்கள் மட்டும் சொல்லலை, காலையிலேருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த கோவத்தில் தான் நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சே அவளை இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு தாம்னு குதிக்கிறாரு. என்னடா சரவணா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைம்மா எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஏமா இந்த பொம்பளைங்களாம் இப்படி இருக்காங்க, பொய்யையும் சொல்லிவிட்டு வீட்டில் நாடகம் ஆடிவிட்டு இப்போ பாரு ஊரு பூரா அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கோமதிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தாங்க விட்டு உடஞ்சி போச்சு இல்லையா, அடுத்தவங்க முதுகில் அழுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இல்லைப்பா நீ பேசாமல் இரு, நடக்கிறது நடக்கட்டும். எப்படிம்மா பாருமா அவ எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் மீனாவும் வர்றாங்க. என்ன பிரச்சனை என்ன மாமா அப்படிங்கிற சரவணன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு ஏதோ வறுமை அப்படி போயிட்டாங்க, விடுங்க மாமா. இதெல்லாம் விட முடியாது, இன்னைக்கு அவள் வீட்டில் போய் 1 2 நீ பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு வண்டி எடுத்து கிளம்புறாரு. ஐயோ மாமா போகாதீங்கன்னு மீனா எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க. ஐயோ என்னடி இவன் போகிறான், அங்கே போய் ஏதாவது அடிச்சுக்கிட்டா அதுக்கு கேஸ் கொடுத்துருவாளுகடி, ஐயோ இவன் கோவக்காரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடி நீ போடி அப்படிங்கிறாங்க. சரியத்த நான் போகிறேன் அப்படின்னு மீனா ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன சரவணன் என்ன பண்ணுறாரு, அடியே மயில் வாடி வெளியே அப்படின்னு தாம்னு குதிக்கிறாரு. ஆனால் யாரையும் காணும், என்ன யாரையும் காணுன்னு உள்ளுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, உன் புருஷன் தாண்டி வெளியில் போகாத, அம்மா அவர் வந்திருக்காருமா நான் போகிறேம்மா, நில்லுடி அப்படின்னு இழுத்து பிடிச்சி ரூம்குள்ளே உட்கார வைக்கிது. வரட்டும்டி அவன் உள்ளுக்க வரட்டும், வச்சு குனியை வச்சு குமுறுவான். அம்மா என்னம்மா சொல்கிற? குமுறுவோன்னா அடிக்கிறத சொல்லடி, நம்ம அன்பால் அழுது பார்ப்போம் கெஞ்சி பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் வரியா இல்லைன்னு தாம்னு ஒட்டைக்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு பொட்டி சட்டியெல்லாம். ஓ மாப்பிள்ள செம்ம கோத்தில் வருவார் போல இருக்கே, அப்போ சமாதானத்துக்கு வரலேன்னு தோணுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நைஸாக போலீஸுக்கு ஃபோனை பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி என் பிள்ளைய போட்டு அடிக்கிறான், நீ இனிமேல் எனக்கு பொண்டாட்டி இல்லை அது இல்லடி, உன்னை கழுத்தை நெரிச்சிடும்னு என் பிள்ளைய கொடுமைப்படுத்தினா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருதுங்க. அதுக்கப்புறம் சரவண்கிட்ட வருது, வா மயில் வாங்க மாப்பிள்ள வாங்க, இதான் இங்கே தான் தூங்கிக்கிட்டு இருந்தா மயில் அப்படின்னு இழுத்துட்டு வருது. என்னடி நினச்சிட்டு இருக்க? கரெக்டாக போலீஸுக்கு சொன்னது மாதிரியே கழுத்தில் கையை வச்சு தூணில் தூக்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் கத்துறாங்க. பார்த்தா ஐயோ சரவணன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓடி போயிட்டு கையை பிடிக்கிறாங்க. ஐயோ மாமா விடுங்க நீ போ மீனா, நீ எதுக்கு வந்த? ஐயோ நான் வேணான்னு தானே சொன்னேன், ஏன் வந்தீங்க அப்படிங்கல. என்ன மீனா குழந்தை முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னாடி வந்தியா? இங்கே பாருங்க இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அடுத்தபடியே செம்ம காண்டாடுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது மாமா, வாங்க வீட்டுக்கு வாங்க, நீ இழுக்கிறாங்க, நீ விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி என்னடி நினச்சிட்டு இருக்க, ஒவ்வொரு வீடாக போயிட்டு காசு கொடுங்க, வேலைக்கு எனக்கு வேலையை சேர்த்துக்கங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் அவ கேட்டால் உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் கஞ்சி ஊற்றலை காசு இல்லைன்னு அனுப்பி விட்டீங்க, நாங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் எங்கள் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, என் புருஷன் அப்படி வச்சுருந்தாரு என்னை குடும்பப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. ஐயோ நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, யாரோ 1க்கு 2 சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே பாக்கியம் பேசுது. அதுக்கு சரவணன் இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எங்கள் குடும்பம் என்ன மாதிரி உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருப்போமா? நீங்கள் சொன்னது பூரா பொய், ஆனால் அதையும் மறுபடியும் பொய்ன்னு சொல்கிறீங்க பாருங்கள். தெரியாமல் சொல்லிட்டோன்னு சொல்லலாம் கூட மனசாரி இருக்கும், ஆனால் எல்லாமே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணோம், எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு போட்டிங்க பாருங்க ஒரு போடு. அதை விட 80 பவுன் நகையும் ஒரிஜினல்னு சொன்னப்பாரு. இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எப்படி உங்க கூட வாழுவோம், இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு என்ன சொன்னப்பாரு. அதாண்டி என்னை ஊட்டி அறுத்த மாதிரி இருக்குடி, தாங்க முடியலடி மாமா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா, நாங்கள் தான் படித்து சொல்கிறோமே மாமா, அம்மா அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, நான் சொல்லலை, நீ தாண்டி சொன்ன, என்கிட்ட உண்மையாக இருந்ததுன்னா இப்படி அம்மா சொல்லிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க
அப்படி நீ சொல்லியிருந்தேன்னா நான் தாராளமாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் மயில். ஆனால் நீ எப்படி பேசிட்ட. ஆனாலும் இன்னும் என் மனசு ஆறலடி. இங்கே பாரு, மரியாதை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ணது பூரா நீங்கள் தான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா. பரவாயில்லையே மாமா, நம்ம நினச்ச மாதிரியே சொல்கிறாருன்னு டக்குன்னு வீடியோ எல்லாத்தையும் எடுத்து தெரியாமல் வச்சுக்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் இங்கே கிளம்ப போகிறாங்களா, கரெக்டாக போலீஸ் வருது. ஐயோ என் பிள்ளைக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு கத்தா போலீஸ் வருது. என்ன திடீர்னு கத்துறாளே அப்படின்ட்டு மீனா பார்க்குறாங்க வாசலை. அப்போ தாங்க போலீஸை பார்க்குறாங்க. ஓ இதுக்காக நீ கத்துறியா மவளே, என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கரெக்டான நேரத்தில் இருந்து வீடியோ எடுத்துட்டோம்ல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. போலீஸ் வந்த கூட எல்லாத்தையும் வேக வேகமாக தான் மேலே எந்த தப்பும் இல்லை, சரவணன் மேலே தான் தப்புங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல அப்படியே கைது பண்ணுறாங்க. உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னையா சார் கைது பண்ணுறீங்க? என்னையே கைது பண்ணுறேன்னா இங்கேயே நீ வந்த கேஸ் போர்ட்டில் நடந்துட்டு இருக்கல, கேஸ் நடந்துருக்கல, இங்கேயே வந்திருக்க அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க. இங்கே பாருங்க இவ ரொம்ப பண்ணிட்டு இருந்தா, அதான் கேட்டு போல வந்து, என்ன உன் பொண்டாட்டி விடுன்னு நினச்சி வந்தியா, யாரோ விடுன்னு ஆகி போச்சுல, என்ன வந்து கலாட்டா பண்ணுறீங்க, என்னம்மா பண்ணா அப்படின்னு கேட்க பாக்கி வந்துட்டு, ஐயோ ஏன் கேட்குறீங்க, இவ்வளோ கழுத்தை நெரிச்சிட்டான், அது ஒன்று தாங்க உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி விடுது. என்னங்கடி என்ன நினச்சிட்டீங்க, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம், உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு மிரட்டுறாங்க, கூட்டிகிட்டு போங்க, என் பிள்ளைய கழுத்தை நெரிச்சிட்டான் அப்படி இப்படின்னு பாக்கிய சொல்லுவோம். பெண்கள் சொல்லு வந்து சட்டம் செல்லும்னு சொல்லுவாங்க. அப்படியே சரவணை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. மீனா எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. என்ன மீனா குழந்தைனுக்கு ரொம்ப வக்காலத்து வாங்கிட்டு வந்தியா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, என் மக கூட வாழணும்னு சொல்கிறதான் உன் குழந்தைனுக்கு மறு ஆப்ஷன், வேறு எதுவுமே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாண்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு போன அப்படியே ஆட்டிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வீட்டுக்கும் தகவலை சொல்லிடுறாங்க. ஐயோ இவனை போக வேணான்னு சொன்னேன் கேட்டானான்னு கோமதி ஓடியாருது, மாமனார் ஓடியாராங்க, எல்லாம் அலறி அடிச்சு ஓடி வராங்க. செந்தில் வந்துடுறாரு. ஸ்டேஷனில் வச்சு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பொண்ணை பண்ணலாமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க, என் குழந்தைனாரு நல்லபடியாக தான் பேசினாரு, என்னம்மா பேசினாரு அப்படிங்கல, இங்கே பாருங்க ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபோனை பார்த்தோன்னா அள்ளு விடுது. ஏமா அந்த தம்பி ஒன்றுமே சொல்லலையம்மா, நீ தாம்மா ஆடி இருக்கிற, அடி பாவி, இப்படித்தான் நீ எல்லாமே பொய்யா புழுவிருக்கியா, ஆளையும் இதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை விட்டுறாங்க. சரவணனை விட்ட கையோட டிஏண்டு வேகமா மாமியால அப்படி கழுத்தை நெருக்க வராரு. சார் விடுங்க சார் விடுங்க சார், ஏமா இப்படி என் மேலே பழி போட்டு உள்ளார வச்சிருக்கு, நாங்கள் இப்படியே ஒவ்வொரு நேரமாக வந்துட்டு போயிட்டு இருப்போமா, அப்போ எங்களுக்கு மன உளைச்சல் இல்லையா, சும்மா போக முடியுமா, நான் என்ன கல்லா மண்ணா, பேசாமல் உணர்ச்சி இல்லாமல் இருக்க, இந்த பொம்பளை என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க, இப்போவே கைது பண்ணி உள்ளார போடுறோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சு, எங்கள் மேலே இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. பாக்கியத்தை தூக்கி உள்ளார வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட மீனாவோட சாதுரியத்தை நினச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சரவணை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, இதில் என் கடமை தான், இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற, நல்ல வேலைடி, என் பிள்ளைய உள்ளர பிடிச்சி போட்டுருப்பாங்கன்னு கோமதி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது. மீனாவை கட்டி தழுவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்படி தான் போகணும். என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.